தன்னை சாதாரணமாக நினைக்க வேண்டாம் என்றும் 2022 அரசை கவிழ்த்ததை போல் இப்போதும் கவிழ்த்து விடுவேன் என மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸிற்கு துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே எச்சரிக்கை விடுத்துள்ளார். மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸுக்கும் துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டேவுக்கும் இடையே கடந்த சில நாட்களாக கருத்து மோதல் நிலவுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பட்னாவிஸ் உடனான சந்திப்புகளையும் ஏக்நாத் ஷிண்டே தவிர்த்து வருவதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே ஏக்நாத் ஷிண்டே முதல்வராக இருந்தபோது ஜல்னா நகரில் 900 கோடி ரூபாய்க்கான திட்டத்துக்கு ஒப்புதல் அளித்திருந்தார். அந்த திட்டத்தை பட்னாவிஸ் அரசு தற்போது நிறுத்தி வைத்துள்ளது. இந்த நிலையில் மும்பையில் செய்தியாளர்கள் சந்தித்த ஏக்நாத் ஷிண்டே 2022 தம்மை சிலர் சாதாரணமாக எடுத்துக்கொண்டனர். ஆனால் அப்போது அரசாங்கத்தையே தான் கவிழ்த்து விட்டேன். எனவே என்னை சாதாரணமாக நினைக்க வேண்டாம் என்றும் ஷிண்டே கூறினார். முதல்வருக்கு எதிராக துணை முதல்வர் போர்க்கொடி தூக்கி இருப்பது மகாராஷ்டிரா அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.